தொடர்ந்து அண்மை செய்தியை பார்க்கிறோம். கடலூரில் பாயக்கூடிய தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இந்த நிலையில் நேரில் ஆய்வு செய்து வருகிறார்கள் தமிழக அரசின் சிறப்பு அதிகாரி ககன்தீப் சிங் பேடி, மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் நேரில் ஆய்வு நடத்துகிறார்கள். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே பாயும் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளமானது கரைபுரண்டு ஓடுகிறது. வெள்ளம் ஊருக்குள் புகுந்து விடாதபடி தென்பெண்ணை ஆற்றின் கரைகளை பலப்படுத்தும் பணிகள் தற்பொழுது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தென்பெண்ணை ஆற்றின் நள்ளிரவில் திறந்துவிடப்பட்ட 1,70,000 கன அடி தண்ணீர் தற்பொழுது ஊருக்குள் வெள்ளமாக கரைபுரண்டு ஓடுகிறது. தொடர்ந்து இதுகுறித்த விவரங்களுக்காக களத்திலிருந்து இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பாரிவள்ளல். வணக்கம். தொடர்ந்து கடலூர்ல என்ன நிலவரம் அப்படின்றத பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது தென்பெண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில் வெள்ள நீரானது ஊருக்குள்ள புகுந்துட்டு வருது. இந்த நேரத்தில் அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் கருத்தில் கொண்டு தற்பொழுது ஆய்வு நடைபெறுகிறது? உடனடியாக போர்க்கால அடிப்படையில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறது? கௌதமி, தென்பெண்ணை ஆற்றில் நேற்று அதாவது அதிகாலை 4 மணி அளவில் திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. திருவண்ணாமலையில் உள்ள சாத்தனூர் அணையிலிருந்து அதாவது 1,50,000 கன அடிக்கு மேல் நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் இந்த தென்பெண்ணை ஆற்றில் இரு கரையை தொட்டு வெள்ளம் ஓடக்கூடிய காட்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள அதாவது அந்த கரையை பலப்படுத்தும் பணியில் தான் ஊழியர்கள் ஈடுபட்டிருக்காங்க. ஏன்னா இந்த பகுதி வழியாக தண்ணி இந்த அருகாமையில் உள்ள நகருக்குள் புகாத ஏற்படும் போது அருகாமையெல்லாம் போகக்கூடாது, பாதுகாப்பா இருங்க, நாங்க துரித நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம இடையே சிறப்பு அதிகாரி திரு ககன்தீப் சிங் பேடி இருக்காங்க. அவர்கிட்ட நம்ம இது குறித்த கருத்துக்களை நம்ம கேட்டுக்குவோம். சார், இப்போ கடலூர்ல இருக்காங்க, அவர்கிட்ட நம்ம இது குறித்த கருத்துக்களை நம்ம கேட்டுக்குவோம். சார், இப்போ கடலூர்ல இந்த தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. மாவட்ட நிர்வாகம் சார்பிலையும் நீங்களும் இப்போ இந்த இடத்துக்கு பார்வையிட்டு இருக்கீங்க. எந்த மாதிரியான நடவடிக்கை சார் எடுக்கப்பட்டு? அதாவது சாத்தனார் டேம் பக்கம் நைட் லேட் நைட் ஒரு ஹெவி ரெயின் காரணமாக ஒரு 2 o'clock போல் அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட 1,60,000 கனஅடி தண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தற்பொழுது கடலூர் அந்த தண்ணி இங்கே ஒரு 80,000-85,000 கனஅடி இருக்க மாதிரி தெரியுது. இதுக்கு மேலே அது ஃபுல் தண்ணி வரும்போது இது விட அது அரவுண்ட் 2 to 3 feet இந்த இடத்துல தண்ணி இருந்தாலும் இந்த நம்ம நிற்கக்கூடிய ரோடுல கூட தண்ணி வரதா வாய்ப்பு இருக்கு. மாவட்ட ஆட்சியர் காலையிலிருந்து அங்கே தகவல் கிடைக்கணும். காலையிலிருந்து 4 மணிலிருந்து மாவட்ட ஆட்சியர், எஸ்பி மற்றும் கார்பரேஷன் கமிஷனர், அடிஷனல் கலெக்டர் எல்லாம் அதிகாரிகள் நம்பர் 1 லோ லைங் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் எவாக்குவேட் பண்ணா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது எங்கெங்கே ஷட்டர் ஓப்பனாக இருந்ததோ ஊரோட தண்ணி ஆற்றுக்குள்ளே போகிற மாதிரி நீர்வளத்துறை மூலமாக அது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கூட ஹெவி தண்ணி வரும்போது கொஞ்சம் கரை பக்கம் இருக்கக்கூடிய குறிப்பாக தென்பெண்ணையார் பக்கம் இருக்கக்கூடிய 15 கிராமங்களுக்கு கவர்மெண்ட் மூலமாக ஒரு அறிவுரை கொடுக்கப்பட்டு டு கோ இந்த லோ லைங் ஏரியா, ஆத்தோட இருக்கக்கூடிய லோ லைங் ஏரியா ஒரு மேடான பகுதிக்கு போகிறதா சொல்லப்பட்டுள்ளது. கார்பரேஷனுடைய ஒரு 4-5 வார்டு மற்றும் அழகிய நத்தம், வெள்ளப்பாக்கம், நத்தப்பட்டு, தொட்டப்பட்டு, கோண்டூர், உச்சிமேடு, தாளன்குடா, குண்டு உப்பல்வாடி, சுப்பு உப்பல்வாடி, மருதாடு, ஞானமேடு போன்ற கிராமங்களில் மக்களுக்கு அறிவுரை கொடுக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்தும் ரெவென்யூ, போலீஸ், பிடிஓ டீம்ஸ் போட்டுட்டு தே ஆர் என்ஷூரிங் தட் மக்கள் லோ லைங் ஏரியா இருக்க வேண்டாம். கல்யாண மண்டபத்தில் அந்த ஏரியா இருக்கிற மக்களுக்காக ஒரு ஃபுட் ஏற்பாடு செய்வதாக அவங்களுக்கும் அறிவுரை கொடுக்கப்பட்டுள்ளது. பொது நீர்வளத்துறை எங்கெங்கே லோ லைங் பண்ட் இருக்கு அது பலப்படுத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிற அந்த தாழங்குடா, ஞானமேடு உள்ளிட்ட பகுதிகளில் ஏறக்குறைய தண்ணீர் அங்கே அதிகமாக அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி 4 மணியில் அதிகமாக ஏற ஆரம்பிச்சிச்சு. அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் சொல்கிறது அந்த ஷட்டர்லாம் இப்போ இன்னும் திறந்தே இருக்கிறதுனால தண்ணி உள்ளே வருதுன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டாக வச்சுருக்காங்க. அது குறித்து ஏதாவது நடவடிக்கை உடனே எடுக்கப்படும்? நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கும் நாங்களும் சொல்லியிருக்கோம். தே ஆர் க்ளோசிங் த ஷட்டர் 1 by 1 ரிப்போர்ட் வாங்கிட்டு இருக்காங்க. நீர்வளத்துறை எக்ஸிக்யூட்டிவ் இங்கே இருக்கிறார். நீர்வளத்துறையோட அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி கூட எங்களுடைய டச் இருக்கிறார். வி வில் ஃபாலோ இட் அப். அதை ஃபாலோ பண்ணணும். மக்களுக்கு ஃபீட்பேக் கூட வாங்கிட்டு என்னென்ன செய்யணுமோ கண்டிப்பாக செய்வாங்க என்பதை நான் நம்புகின்றேன்.
குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தென்பெண்ணை ஆற்றில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பகுதிகளில் மாவட்ட நிர்வாகம் முழு நடவடிக்கையும் போர்க்கால அடிப்படையில் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மக்களின் கோரிக்கையை முன்வைத்து சிறப்பு அதிகாரிகளோடு என்ன நடவடிக்கை என்பது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரிவள்ளல்.